அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஒரு ரோஸ் செடி. இது நான் இப்போ வச்சு ஒரு 6 மாதம் ஆக போகுது. ஆனால் பூவே பூக்கல. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதில் கட்டிங் மூலமா இன்னொரு செடி நம்ம உருவாக்க போகிறோம். அது எப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பென்சில் கனம் இருக்கிற ஒரு தண்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் கட்டிங்க்காக. இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பென்சில் கனத்தில் இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கவரு அப்படி இல்லைன்னா நீங்கள் நர்சரியில் கேட்டு கூட நீங்கள் க்ரோ பேக்குன்னு இருக்குது, அது வாங்கிக்கலாம். நான் வந்து சாதாரணமாக மட்டும் என்ன கிடைக்குதோ அதை வச்சே பண்ணிக்கிறேன். நீங்கள் நீட்டாக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நர்சரியில் வந்து தனியாக இதுக்குன்னு க்ரோ பேக் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதில் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த சாக்கில் இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆற்று மணல். வெறுமனே ஆற்று மணல் மட்டும்தான், வேறு எதுவும் கலப்படம்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஆற்று மணலை இந்த கவரில் ஃபுல் பண்ணிக்கிறோம். ஆற்று மணலை கவரில் ஃபுல் பண்ணியாச்சு. ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வடிகிறதுக்காக கீழே இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல ஓட்டை போட்டுக்குங்க. கீழே அப்புறம் சைடில் சும்மா நீங்கள் ஒரு 4 இடம் ஒரு 3 இடத்துல போட்டால் போதும். போட்டாச்சா? அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வெட்டி கொண்டு வந்திருக்க அந்த இலையை எடுத்து கீழ்ப்பக்கமாக நம்ம பென்சில் சீவுற மாதிரியா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் எதுக்கு சேவிக்கணும் நட்புகளே, உறவுகளே. அதுக்கு அடுத்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோன்னா, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். நம்ம அலோவேரா, அதாவது சோற்றுக்கற்றாழையில் வந்து அந்த ஜெல்லில் நல்லா நம்ம சீவன பாகத்தை நல்லா டிச் பண்ணி, அதாவது முக்கி எடுத்து அந்த ஜெல்லு நல்லா படுற மாதிரி எடுத்துட்டு அப்படியே இந்த மண்ணில் வந்து சென்டராக ஊண்டிட வேண்டியதான். ஹிட்டாக ஊண்டி வச்சா போதும். ஊண்டியாச்சு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கவர், அதாவது இது மேலே வந்து வாடிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து இதில் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. இது என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தண்ணி லைட்டாக அப்படியே தெளித்து விடணும். அது தெளித்து விடுறது எப்படின்னா, அந்த கவரை எடுத்துகிட்டு தான் நம்ம தெளித்து விட்டுட்டு திரும்ப கவரை மூடி வச்சிடணும். அதை நிழலான இடத்துல வச்சிடணும். இது மாதிரி ஒரு மாதம், அதாவது கரெக்டாக 30 நாள், நமக்கு ஒரு 7 நாள் 8 நாள்லேயே தளிர் விடுறது தெரிஞ்சிடும். தளிர் விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 30 நாள் வச்சுருந்துட்டு அப்படியே இதிலேருந்து எடுத்து நம்ம வந்து நிலத்துலையோ இல்லை நம்ம வீட்டு தோட்டம் மாடி தோட்டம்னா பெரிய க்ரோ பேக்லேயோ வச்சு நம்ம அதுக்கப்புறமா அதை பராமரித்தோன்னா நல்லா பூ வரும் நம்ம நட்புகளே. இதை வந்து இதே மாதிரி நான் வந்து மல்லிகைப்பூ செடி போட்டிருக்கிறேன். மல்லிகைப்பூ செடி இப்போ தளிர் விட்டு இருக்குது. உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் ஒரு 7 நாளுக்கு முன்னாடி போட்டு வச்ச மல்லிகைப்பூ நாற்றுக்காக போட்டது. தெரியுதுங்களா? இந்த தளிர் விட்டுருக்கு தெரியுதா? உறவுகளே, இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் 2 சட்டியில் போட்டு வச்சேன். இந்த மாதிரி பூச்சட்டிலையும் போடலாம், கவர்லேயும் போடலாம். நல்லா தெரியுதுங்களா? தளிர் எடுத்துருக்குது. நல்லாவே தளிர் வந்திருக்கு. நம்ம இது வந்து இன்னும் வந்து நமக்கு இப்போ வந்து ஒரு 8 நாள் தான் ஆகுது. இன்னும் நம்ம வந்து ஒரு 30 நாள் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா நமக்கு நல்லா வேர் போட்டிருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே நிலத்தில் வச்சு நம்ம பராமரித்தோன்னா நல்ல பூக்கள் வந்து இதில் நல்லா வரும். இது மல்லிகைப்பூ நாற்று. உறவுகளே, நான் இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். நம்ம வந்து அது வந்து கட்டிங்ஸ் தனியாக பிரித்து எடுத்து இது பண்ணுறோம். இது வந்து ஒட்டு கட்டுற முறைன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வந்து
இது பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி. சுண்டைக்காய். இந்த சுண்டக்காய் செடி வந்து இதில் கீழே பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடியோட தண்டு, வேர் எல்லாமே சுண்டக்காய் செடி. இதிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த கட்டு போட்டிருக்க இடத்த பாருங்களேன். இந்த கட்டு போட்டிருக்க இடம் வந்து என்னன்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு மேலே வந்து நமக்கு கத்திரிக்காய் செடி. நாட்டு கத்திரிக்காய். இது வந்து சுண்டைக்காய். இலையில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதுவும் அப்படி தான். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே கனமாக இருக்கிற ஒரு தண்டத்தை செலக்ட் பண்ணி கத்திரிக்காய் செடியிலேருந்து ஒரு தண்டு கட் பண்ணி, இந்த தண்டோட இணைச்சி நம்ம கட் பண்ண மாதிரியே சென்டராக ஒரு கீறு கீறி இந்த மாதிரியே நம்ம வந்து இணைச்சி வச்சு, இது வந்து நான் இப்போ 30 நாள் கழித்து கவர் போட்டு கட்டி வச்சிடணும், காற்று போகாமல். கட்டி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தளிர் வந்துடும். தளிர் வந்ததுக்கப்புறம் ஒரு 30 நாளுக்கு அப்புறம் அந்த கவரை எடுத்து விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, சுண்டைக்காய் செடிக்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து நோய் தாக்குதல் அதிகமாக இருக்காது. ஆனால் கத்திரிக்காய் செடியில் வந்து நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறோன்னா, சுண்டைக்காய் வேர்லேருந்து தண்டு வர்றதுலேருந்து நம்ம எடுத்துட்டோம்னா, கத்திரிக்காய் செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கிட்ட நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கும். அதை நம்ம அதுக்கப்புறம் பராமரிக்கிற முறையை பொறுத்து இருக்குது. இயற்கையில் வந்து 5 வருஷத்துக்கு கிட்ட கூட நம்ம ஈல்டு எடுக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம விவசாயம் எல்லாமே இயற்கை விவசாயம் தான் நம்மது. இப்போ நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம வீட்டுக்கு தேவைக்காக பந்தல் போட்டிருக்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து இதில் நம்ம புடலை, பீக்கங்காய் பந்தல் போட்டிருந்தோம். அதில் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடி அவரை, அது போக பந்தலுக்கு கீழே வந்து வெண்டைக்காய், அதுக்கப்புறம் இந்த செடி அவரை, ரோஸு, கொடி அவரை, செடி அவரை, வெண்டி, இப்போ வந்து புடலங்காய் வந்து திரும்ப 2வது டைமாக நான் வந்து இப்போ போட்டு விட்ருக்குறேன் புடலை. அதுக்கப்புறம் வந்து கொடிப்பாகலில் ஒரு காய் நாங்கள் பறிச்சிருக்குறோம் இப்போ முன்னாடியே. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 காய்கிட்ட எனக்கு நல்ல தரமாகவே வருது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, பார்த்துக்கோங்க. நல்ல காய்கள் வந்து நல்ல தரமாக திருச்சியாக வருது. இது வந்து நம்ம வீட்டு தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறது. இது மாதிரி பூசணி, அதுக்கப்புறம் தக்காளி, இந்த மாதிரி நமக்கு தேவையானது. அப்புறம் குண்டு மிளகாய், இது பார்த்திங்கன்னா குண்டு மிளகாய் செடி, தக்காளி, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்மளே இயற்கையிலே ரெடி பண்ணி நம்மளே இயற்கையாக விளைய வச்சு, அதை அந்த இயற்கையோடு இருந்து அந்த இயற்கையோடு நம்ம ஒன்றி இயற்கையோடு உழைச்சி, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குதுங்க. விவசாயத்தில் உழைப்புக்கு ஏற்றதை விட அதிகமாகவே கிடைக்குது. நம்ம வந்து எல்லாம் என்னென்னா, இப்போ நாகரிக காலத்துக்கு மாறிட்டோம். நாகரிகமாக இருக்கிறது, ஏதாவது நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, நாகரிகமாக ஒரு ஆஃபீஸுக்கு போனோமா, ஒருத்தங்களுக்கு அடிமையாக நம்ம வேலை பார்த்தோமா, சம்பளத்தை வாங்கினோமா, மாத சம்பளம் வாங்கினோமா, 10ஆம் தேதிக்குள்ளே செலவு பண்ணோமா, அதுக்கப்புறம் கடன் வாங்கினோமா, அப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நிலம் இருக்கிற யாருமே நிலத்தை வந்து விற்காதீங்க. எதுக்காகவும் முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தில் ஈடுபடுங்க. உங்கள் தொழிலையும் விட வேணாம். அதே சமயத்தில் தொழில் போக ஒரு 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் விவசாயத்தில் ஈடுபட்டாலே போதும். என்னைய பொறுத்தளவுக்குலாம் ஒரு 5 மணி நேரம் அதிகபட்சம். அறுவடை டைம் வரும்போது கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தான். 6 மணி நேரம் தான் மேக்ஸிமம். வந்து 6 மணி நேரம் தான் ஒர்க்கு. ஆனால் நல்லா நம்ம உறவுகளோடு இருந்து இணைஞ்சு செய்யும்போது அது நல்லாவே இருக்கும். இன்னும் இயற்கை விவசாயம் பண்ணி பாருங்கள். அது ஒவ்வொன்றும் நம்ம செடி வச்சு அது தளிர் எடுத்து தளிர்த்து, அதுக்கப்புறம் அது பிஞ்சு வச்சு, பூ வச்சு, பிஞ்சு வச்சு, காய் வச்சு, அதை நம்ம பறித்து அதையே நம்ம சமைச்சு சாப்பிடும்போது இருக்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு சுவையும் வந்து எங்கேயும் கிடைக்காது. அதாவது மகிழ்ச்சி மிகுந்த சுவைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ அப்படி தாங்க நான் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேங்க. இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும், முடிஞ்சளவுக்கு வீட்லேயாவது ஒரு செடி வளங்க. நமக்கு தேவையான செடி ஃபஸ்ட்டு வளங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான காய், ஏதாவது ஒரு காய் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு தோட்டம் மாதிரி ஒரு க்ரோ பேக் வச்சோ, இல்லை நம்மக்கிட்ட கிடைக்கிற பொருளை வச்சு செய்யலாம். ஒரு பழைய குடம், இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன பொருள் கிடைக்குதோ கிடைக்கிறத வச்சு நம்ம பண்ணி எல்லோரும் பயன்பெறணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அனைவருக்கும் இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். சிவனர்கள் அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.